கேக் ஸ்பாஞ்ச் ரெசிபி எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கேக் மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஓடிஜியை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ். ஃபங்க்ஷன் மோடு வந்து 2 ராடுமே நமக்கு ஹீட் ஆகணும். அதனால் அந்த மோடில் வந்து செட் பண்ணிக்கோங்க. டைமர் நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேக் மாவு ரெடி பண்ணுவோம். 1 கப் வந்து கேக் ஃப்ளார் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், சோடா வந்து 1/4 டீஸ்பூன், பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துட்டு அதை ஜலிச்சு மாவோடு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் விஸ்க் வச்சு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் ஆரஞ்சு தோலை துருவி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஆரஞ்சு ஜூஸ் 1/4 கப் அளவுக்கு போதும். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை தேவை. அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா முட்டையோட கரையை நமக்கு ஈஸியாக இருக்கும். 4 முட்டை எடுத்துகிட்டு 1/2 டீஸ்பூன் ஆரஞ்சு கேக்குன்றதால ஆரஞ்சு எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பீடில் பீட் பண்ணுங்கள். அப்பப்போ சர்க்கரையை பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தடவை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணணும். சர்க்கரை ஃபுல்லாக சேர்க்குற வரையும் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்பீட் 5ல் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். அந்த முட்டை கலரே நமக்கு மாறி கிடைக்கும். அதுக்கப்புறமா ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஒரே ஒரு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். இதுக்கப்புறம் இந்த பீட்ரு தேவைப்படாது. ஆரஞ்சுன்றதால நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் லைட்டாக. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த மாவை பார்த்திங்கன்னா இது போல் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. ஒரு 5-6 தடவையாவது சேர்த்து நீங்கள் கட் அண்ட் ஃபோல்டில் யூஸ் பண்ணணும். நடுவில் நம்ம ஆரஞ்சு ஜூஸை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக அந்த ஆரஞ்சு செஸ்ட்டை சேர்த்துன்னா நம்ம பேட்டர் ரெடி. இப்போ ஆல்ரெடி நம்ம வச்சுருக்க அந்த டின்னில் இந்த பேட்டரை சேர்த்துட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் ஓடிஜியில் வைக்கலாம். அதுக்கு முன்னாடி ஓடிஜியோட ஃபங்க்ஷன் மோடை மாற்றுங்க. கீழே இருக்க ராடு மட்டும் ஹீட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். டைமர் பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸு. இப்படி வைக்கும் போது நமக்கு கேக் வந்து ஈவனாக குக் ஆகி கிடைக்கும். 40 மினிட்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா குக் ஆகிட்ருக்கும். நீங்கள் அந்த டைமில் செக் பண்ணாலே போதும். கேக்கு வெந்ததுக்கப்புறமே வீடே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் தெரியும். இப்போ சூப்பரான சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக்கு ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பெஸ்ட்டு கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.